ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாழைப்பூ சாப்பிட்றதுனால நம்ம உடல்நலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரத்தோட இலை, பூ, காய், பழம், தண்டு அப்படின்னு எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியதான். வாழைப்பூவில் ஏற்படக்கூடிய பயன் அப்படிங்கிறது கொஞ்சம் அளப்பரியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழைப்பூவை சமையலில் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒன்றா மாறிடுச்சு. இந்த வீடியோவில் வாழைப்பூ சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செரிமான கோளாறுகள் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துவர்ப்பு சுவை தூக்கலாக இருக்கக்கூடிய வாழைப்பூவை வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாயு தொல்லை வராது, வயிற்று புண்லாம் சரியாகும், செரிமான கோளாறு வராமல் தடுத்துக்கலாம். வாய் துர்நாற்றம் வராமல் தடுக்கிறதுல வாழைப்பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாயில் துர்நாற்றம் வந்துச்சுன்னா பேசுறது கூட கூச்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. வயிற்றில் புண் ஏற்படுறதுனால வாய் துர்நாற்றம் அடிக்கும். அதை குறைக்கிறதுக்கு வாழைப்பூ சாப்பிட்றது நல்ல பலன் தரும். மலச்சிக்கல் தொந்தரவு வராமல் தடுக்கிறதுல வாழைப்பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூவை சாப்பிட்றதுனால உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறுறது, மலச்சிக்கல், சீதபேதி இது மாதிரியான வயிற்று பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். மூல நோய், ஆசன வாயில் ஏற்படுள்ள புண் இது மாதிரியான தொந்தரவுகளும் வராமல் தடுக்கலாம். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல வாழைப்பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைப்பூவை சமையலில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த கொழுப்பு குறையும், ரத்த ஓட்டம் சீராகும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு கூட கட்டுக்குள் வரும், ரத்த சோகை வரவே வராது. மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய கோளாறுகளை சரி செய்கிறதுல வாழைப்பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களை வாட்டி வதைக்கக்கூடிய வெள்ளைப்படுதல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த தீர்வாக இந்த வாழைப்பூ இருக்கும். வாழைப்பூவில் கூட்டு, பொரியல், குழம்பு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். குறிப்பு, நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வாழைப்பூ சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.